திருப்பலியானது தூய இருதய மரியன்னை சபையில் உழைத்து மறித்த சிஸ்டர் போஸ்கோ மேரி அவர்களின் ஆன்மா நித்திய சாந்தி பெற நிறைவு திருப்பலியாக தேவசகாயம் எலிசத்தம்மாள் அவருடைய ஆன்மீக பற்றிக்காக கேப்ரியல் மேரி என் உடல் நலத்திற்காக பிரு அனிதா டினிஷா தாஸ் கிருஷ்மா தாஸ் அவர்களின் உடல் நலத்திற்காக நன்றி பலியாக ஜான் பி ஜோஸ் சுனிதா ஜோபின் ஜெனிஷ் ஜான் அவர்களின் உடல் நலத்திற்காக எதிர்காலத்திற்காக அனில்குமார் சனிதா தங்கள் தூயாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. அன்னையின்றி வேறு வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி. கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சனிக்கிழமை அன்னை மரியாதை நினைவு கூறுகின்ற ஒரு உன்னதமான நாளிலே நாம் அனைவரும் மாதா குலத்திலே அன்னை வேளாங்கண்ணி தாய் பாதத்திலே அண்டி சேர்ந்து ஆண்டவரை தரிசிக்க ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி மூலமாக கூறுகின்றார், நீங்கள் நல்லவைகளை அனைத்திலும் காண வேண்டும். நல்லவை எதிலும் இருக்கிறது, ஆனால் நம்முடைய கண்கள் எதை உற்று நோக்குகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அநேக நேரங்களுடைய வாழ்க்கை அனைத்திலும் குறையை கண்டுபிடிக்கின்ற ஒரு மனிதனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ எலியா நம் மத்தியில் இருக்கின்றார். எலியா நம்மை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை காட்டுகின்ற உன்னத மனிதனாக, ஒரு இறைவாக்கினராக உலகிற்கு வந்திருக்கின்றார் என்பதை, உன்னத தெய்வத்தை அவர் உலகிற்கு அவர் உற்று காட்டுகின்றார். ஆக நாம் நல்லவைகளை நம்மிலே கண்டு, நல்லவைகளை பிறரிலே கண்டு, ஆண்டவரை அனைத்திலும் கண்டு இறைவனை தரிசிப்போம். அந்த ஆண்டவரை உள்ளத்திலேயே தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைவுகிறோம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் அன்னை மரியாதைய பாகத்திலே சமர்ப்பிப்போம். குறிப்பாக நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க நாம் வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா என்கின்ற உயிர்கொல்லி நோய் திரும்ப மனிதனத்தை வாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அனைத்தையும் சமர்ப்பித்து நம்மையும் உண்மையாக இறை பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவா, பழைய அடிமையிலிருந்து மனித குலத்தை விடுவதற்காக உம் ஒரே திருமகனை உலகிற்கு
அனுப்பினீர். இறைப்பற்றுடன் அவரை எதிர்கொண்டிருப்போருக்கு உமது விண்ணக பரிவிரக்கத்தின் அருளை அளித்தருளும். அதனால் நாம் உண்மையான விடுதலையும் கைமாற்றத்தை என்றும் பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிமைகள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞானமூர்த்திகளுக்கு வாசகம். பிரிவு 48.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகின்றார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. கிறிஸ்துவில் இளவரசியான அன்பு சகோதரரே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே எலியாவை மக்கள் கண்டுணரவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏன் கண்டுணரவில்லை என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய எலியா அப்படியாக அந்த விண்ணகரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். ஆகவே எலியா உலகிற்கு வர இருக்கின்றார் ஒரு எண்ணம் யூத மக்கள் மத்தியிலே நிலவியிருந்தது. இதோ எங்களை மீட்பதற்காக ஒரு மெசியாவை எடுத்துரைத்து மெசியா ஒரு உலகிற்கு வரப்போயிருக்கிறார் என்பதை சொல்வதற்காக எலியா ஒருவர் உலகிற்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் கண்டுணரவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆக எலியா உலகிற்கு வந்துவிட்டார். அவர் மெசியாவை, இந்த உலகை மீட்க வந்திருக்கின்ற ஆண்டவரை சுட்டி காட்டியிருக்கின்றார். இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ இவரே செம்மறி. அந்த செம்மறி கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்க வந்திருக்கின்ற தெய்வம் என்பதை இந்த உலக மக்கள் கண்டுணர வேண்டும். ஆகவே அதை சுட்டி காட்டதான் இதோ திருமுழுக்கு யோவான் இந்த உலகிலே நிலவியிருக்கின்றார், வீற்றிருக்கின்றார். திருமுழுக்கு யோவானுடைய ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால், அவர் தன் நிலையை தாழ்த்துகின்றார். இதோ நான் அவருடைய காலடிவாரை தொடக்கூட தகுதியற்றவன் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். அதே தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன் நிலையை தாழ்த்தி அவர் முழுமையாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்தார். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்று அனைவரும் அன்னை மரியாளுடைய பாதத்திலே அண்டி வந்திருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் தன்னுடைய விவிலியத்தின் மூலமாக சொல்கின்றார். இன்று நாம் முழுமையாக விவிலியத்தின் அடிப்படையிலே அன்னை மரியாள் சொல்லுகின்ற நம்மளுக்கு பாடத்தை நாம் சற்று அலசி பார்ப்போம். முதலிலே அன்னை மரியாள் உலகிற்கு பிறந்தது ஒரு அதிசயமான ஒரு பிறப்பு. அன்னை மரியாள் அண்ணாவும் ஜோக்கியமும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வயதில் முதிர்ந்த நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரை தேடுகின்றார்கள், ஏக்கத்தோடு வேண்டுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். இதோ அந்த அண்ணாவுக்கு நீ குழந்தை பாக்கியம் கொடுத்தீரே, அதே போன்று இதோ எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடும் என்று நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பொழுது
அவர்கள் முதிர்ந்த நிலையிலே அண்ணால் குழந்தை குறிக்கின்றார். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷம் தான் அன்னை மரியாள். ரோஜா பூ என்பதுதான், கடலின் விண்மினி என்பதுதான் அன்னை மரியாளுடைய பெயருக்கு அர்த்தமாக இருக்கிறது. முதலிலே அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமிக்க ஒரு பிறப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்றோம், அன்னை மரியாள் இதோ அவர் 3 வயதாக இருக்கின்ற பொழுது ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டு ஆலயத்திலே இருக்கின்ற பணியிலே அவர் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்றோம், ஆண்டவர் தேடுகின்ற உலகிற்கு நம் மெசியாவை பிறப்பதற்கு ஆண்டவர் உலகிற்கு வர வேண்டும் ஒரு பெண்மணியை தேடுகின்றார். அப்பொழுதுதான் அன்னை மரியாள் அவருடைய பணி, அவருடைய சேவை, அவருடைய தியாகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்னை மரியாள் தேடுகின்றார், அழைக்கின்றார். வானதூதர்களை எழுப்பி, இதோ மரியே, இந்த உலகத்தில் இருக்கின்ற பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வரத்தை பெற்றிருக்கின்றார். நீ அவருடைய குழந்தையை உலகிற்கு வர நீர் ஒரு வேறு காலமாக இருக்க வேண்டும். நீர் உலகிற்கு ஒரு உண்மையான தாயாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரை உலகிற்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு உன்னத தாயாக இருக்க வேண்டும் என்று வானதூதரை அனுப்புகின்ற பொழுது, நான் ஆண்டவருடைய அடிமை, உடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியாள் தன்னையே அடிமையாகிறார். அப்படியாக நீங்களும் நானும் தன்னை முழுமையாக, உங்களின் முழுமையாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். நான்காவதாக, ஐந்தாவதாக பார்க்கின்றோம், இதோ அவர் கருத்தரித்தவுடன் எகிப்து நாட்டிற்கு அவர் தப்பி செல்கின்றார்கள். ஆக இந்த உலகத்திலே இந்த பாவம், இந்த அசுத்த ஒரு மானந்த உலகத்திலே இவைகளை தகர்த்து நாம் தூரத்திலே செல்ல வேண்டும். எப்படி அன்னை மரியாள் சென்று எகிப்திலே சில நாட்கள் கழித்து அங்கிருந்து திரும்பி வந்தார்களோ அதே போன்று இந்த உலகம் என்கின்ற இந்த அடிமையில் இருந்து நாம் நம்மையே விடுவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தாக பார்க்கின்றோம், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்திக்கிறார். இவை அனைத்தும் லூக்கா எழுதிய நற்செய்தியின் அடிப்படையில் நாம் சந்திக்கின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது இதோ அவர் யூதா மலைநாட்டில் உள்ள அந்த தன்னுடைய அன்பு சகோதரியை சந்திக்கின்றார். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, கஷ்டத்தில் இருக்கின்ற, துன்பத்தில் இருக்கின்ற, வறுமையில் இருக்கின்ற, நோய் நொடியோடு இருக்கின்ற, சிறையில் இருக்கின்ற மக்களை நாம் சந்திக்க வேண்டும். சந்திப்பு, நாம் பிறரை சந்திக்கின்ற சந்திப்பு எப்படியாக இருக்கிறது? அவர் கர்ப்பவதியாக இருக்கின்றார், நிறைவான கர்ப்பிணியாக இருக்கின்ற எலிசபெத் அம்மாளுக்கு நான் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தை அன்னை மரியாள் பெற்றிருந்தார். சென்று உதவினார். ஆண்டவருடைய தாய், என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று எலிசபெத் அம்மாள் ஆண்டவர் தாய் என்பதை அங்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் கஷ்டத்தோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் அன்னை மரியாள் தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அடுத்தாக பார்க்கின்றோம், குழந்தை இயேசுவை என்றெடுத்து அந்த குழந்தை இயேசு வளர்ந்து இதோ எருசலேம் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். அப்பொழுது குழந்தை இயேசு தொலைந்து விடுகின்றார். அவர் மனப்பதற்றோடு வேதனையோடு தேடுகின்றார்கள். குழந்தையே, அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் உம்மை எந்த அக்கறையோடு வருத்தத்தோடு தேடுகின்றோமே, எங்கிருந்தாய் என கேட்கின்ற பொழுது அப்பொழுது சொல்கின்றார், நான் ஆண்டவருடைய இல்லத்தில் இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதை ஆண்டவர் தன்னுடைய உண்மையான நேரத்தை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய அறிவு திறமை உலகிற்கு அவர் அந்த ஆற்றலையும் வல்லமையும் சக்தியும் நேரத்தின் அடிப்படையிலே உலகிற்கு கொடுக்க அந்த குருக்கள் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக நீங்களும் நாம் எப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்றோம், அன்னை மரியாள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து, ஆண்டவரே, என் தாய் சகோதரியும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், உடன் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது
எவளொருவர் விண்ணக தந்தையுடைய திருவுளத்தின் திட்டத்தின்படி வாழ்வுக்காரனோ, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வுக்காரனோ அவர்களே சகோதரிகளும் சகோதரர்களும் தாயும் ஆவார்கள் என்று சொல்கின்றார். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையுடைய மையமான ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்களில் தான் பண்ணாம இறை வார்த்தை தினம் படிக்கணுமே, ஜம்ப் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த கோயிலை விட்டு வெளியே சென்றால் பழைய வாழ்க்கையை தொடங்குகின்றோம். அந்த வீட்டில் அந்த குடும்ப ஜெபமாலை சொல்ற நேரத்தில் மட்டுமே அந்த இறைவனோடு இருக்கின்றோம். ஆனால் எந்த அளவிலே நம் வாழ்வு முழுவதுமாக ஒரு இறை மையமாக இருக்கிறது, இறைவனை மையமாக வைத்த ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இது என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய சிந்தனை அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக அனைத்தும் அவருடைய திட்டமாக, அனைத்தும் அவருடைய சிந்தனையாக, அவருடைய விருப்பப்படி ஆகட்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் நமக்கு ஒரு பாடமாக கற்பிக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்றோம், அன்னை மரியாள் கானாவூரில் திராட்சரசம் தீர்ந்து விட்டது. அப்பொழுது அங்கு இருக்கின்றவர்கள் அன்னை மரியாளுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடம் சொல்கின்றார், மகனே அவரின் திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் அம்மா இறுதி நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் அன்பு கட்டளை கொடுக்கின்றார். ஒரே வார்த்தை சொல்றாங்க, எதுவுமே பேசல, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். வேற எதுவுமே நம்ம சொல்ல அதிகமாக பேசவில்லை அன்னை மரியாள். அவர் பேசுகின்ற சில வார்த்தைகள் ஆழ்ந்த அர்த்தத்தோடு கூடிய ஒரு உன்னதமான வார்த்தையாக இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கையிலே சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் சொன்னதை செய்தார்கள். தண்ணீராக இருந்தது, வெறுமனே தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. ஆக நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, இறை வார்த்தையை கேட்டு வாழ்கின்ற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நடக்கும். அடுத்ததாக அன்னை மரியாள் கொடுக்கிற அடுத்த பாடம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுங்கள். இயேசு கொடுத்து இருக்கின்ற படிப்பினைகள், கட்டளைகளை கடைபிடித்து வாழுங்கள் என்கின்ற ஒரு இன்னொரு பாடத்தை கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அன்பு பார்வையாக தன் உள்ளத்திலே வேதனையோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு, அவர் உள்ளத்திலே பல கஷ்டங்களோடு சிலுவை சென்று கொண்டிருக்கின்ற ஆண்டவரை உற்று நோக்குகின்றார். இதோ அவர் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர் ஓடி தவறி விடுகின்றார். அள்ளி அரவணைத்து முத்தம் கொடுக்கின்ற அந்த தாய் அந்த சிலுவை பாதையிலே, கல்வாரி மலையிலே பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு அன்பு குத்தியது போல் ஒரு வேதனை. அந்த அன்பு குத்தியது இது எப்படி என்றால், யாராலும் தொடரிலே தாங்க முடியாத வழி. தன்னுடைய அன்பு மகள் ஏதோ துன்பத்திற்கு ஆளாகப்பட்டு அவர் இறந்து இருக்கின்றார் என்றால் ஒரு தாயினுடைய நிலை எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும். அதே போன்று பல மடங்கு அவருடைய உள்ளத்திலே வேதனையும் துன்பமும் நிறைந்திருந்ததாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய அன்பு பார்வை சொல்லுகிறது செய்தி, அன்பு மகளே, அந்த ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றி நீ சென்று வென்று வா. அந்த கல்வாரி மலை என்கின்ற போர்க்களத்திற்கு செல். அந்த ஆண்டவர் உமக்கு கொடுத்த அந்த வாழ்வு இதோ பிறருக்காக கொடுக்கிறது. இது அனைத்தும் அவருடைய திட்டம் என்பதை அன்னை மரியாள் செய்தியாக கொடுக்கின்றார். உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற செய்தி, இந்த உலகம் என்கின்ற இந்த கப்பலிலே, இந்த படகிலே, வாழ்க்கையிலே பல துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நோய் நொடிகள் வரும். அவைகளை கண்டு அஞ்சாதீர்கள், கவலை கொண்டாதீர்கள். அனைத்தும் இறைவன் அவருடைய திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா, சண்டை சச்சரவு இருக்கிறதா, பிரிந்து போகின்றதா, என்னுடைய குடும்பத்தில் பல நோய் நொடியோடு தவித்துக் கொண்டிருக்கின்றோமா, எப்பொழுதுமே தோல்வியாக இருக்கிறதா, கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இதோ ஆண்டவர்களோடு இருக்கின்றார்.
உம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். காக்கும் தெய்வமாக இருக்கின்றார். இதோ கண்ணி மணிமுழங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுக்குள்ளாக அரவணைக்கின்றதோ அதே போன்று நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரு கரத்திலே அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாள் அனைவரையும் ஆண்டவரை அழைத்து செல்கின்ற ஒரு உன்னத கருவியாக இருக்கின்றார், ஒரு பாலமாக இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணிக்கையாக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள் அனைத்தும் நான் கொண்டது அல்ல, நான் துலகிற்கு வரவழைத்தது அல்ல, நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன். மாறாக இறைவன் கொடுத்தது, நான் இறைவனுக்கே கொடுக்கின்றேன் என்ற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தை நம் வாழ்க்கையிலே தர வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஆண்டவர் இருப்பதற்கு முன்பாக நம்முடைய குடும்பத்திலாம் யாராவது சாவு பழம் இருக்காங்கனாக்கா ஒரு 4 வார்த்தை பேசக்கூடாது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஐயோ, சாவு பழம் முக்கியமான யாராவது சொல்லுவாங்க என்று நாம் நினைப்போம். அதுவே இதே போதுதான் ஆண்டவர் இருப்பதற்கு முன்பாக 7 வார்த்தைகளே ஒரு முக்கியமான வார்த்தை, இதோ உன் தாய் என்று அன்பு சீடர் யோவானை பார்த்து சொல்லுகின்றார். தம்முடைய தாயை பார்த்து இதோ உன்னுடைய மகன் என்று தாயை பிள்ளையிடமும் பிள்ளையை தாயிடமும் ஒப்படைக்கின்றார். இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத ஒரு நிலை, யாரும் செய்ய முடியாத ஒரு நிகழ்வு. நாம் பார்த்து இறக்க பொழுது நீதான் அம்மா, நீதான் அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக அந்த அன்னை வேளாங்கண்ணி தாயை, ஆரோக்கிய தாயை நம் அனைவருக்கும் தாயாக அர்ப்பணித்திருக்கின்றார், ஒரு மாபெரும் கொடையாக அர்ப்பணித்திருக்கின்றார். இதோ வாழ்க்கையிலே கஷ்டங்களா, துன்பங்களா, வேதனையா, சோதனையா, இந்த உலகத்திலே கஷ்டங்கள் சூறாவளியாக நம்மை வாட்டுகிறதா? கவலைப்படாதீர்கள், அன்னையை எண்ணி வாருங்கள். அன்னை ஆரோக்கிய தாய் நம் அனைவருக்கும் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். இதோ காண ஒரு திருமணத்திலே எப்படி அவள் துன்பத்தை உடுவி பார்த்த தாய் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய துன்பத்தையும் நம்முடைய தோல்வியையும் நம்முடைய வேதனையும் அவள் இதயத்தை உற்று நோக்கி பார்க்கின்ற தாயாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த மாதாபுரத்தின் முன்பாக அவர் ஆண்டவருடைய அவர்களை அன்னை மரியாள் வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எத்தனை நாம் முழுமையாக நம்மையாக அடைகின்றோம். ஆக இந்த விவிலியத்திலே அன்னை மரியாள் எப்படியாக நம்மோடு உருவாடுகின்றார், எப்படிப்பட்ட பாடத்தை நம்ம கற்பிக்கின்றார் என்பதை சிந்தித்தால் இன்னும் முழுமையாக அன்னை மரியாளை அருளை, அன்னை மரியாளை அறிந்து, அன்னை மரியாளுடைய அன்பை அனுபவித்து, அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அநேக வரங்களையும் ஆசீர்வாதத்தின் நம் வாழ்க்கையை பெறுவோம். நாம் அனைத்திலும் நிறைவை கண்டு, அனைத்திலும் இறைவனை கண்டு அன்னை மரியாளை போற்றுவோம், அன்னை மரியாளை வணங்குவோம், அன்னை மரியாளை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூடிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளி, எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கும் தலைவருக்கும் உலகிலாவே நினைவுகூர்ந்தோம். உங்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயும் தேவதாசன் ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்று நிறைவேற செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் நீங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழும் பங்குகள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரண உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா